Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம cauliflower pakoda எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். First cauliflower இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாவும் இருக்க கூடாது, ரொம்ப பெருசாவும் இருக்க கூடாது, மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணி கொதிச்ச உடனே அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு இதிலே காலிஃப்ளவரும் சேர்த்துடலாம். தண்ணி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆன உடனே தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை தனியாக எடுத்துடலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே விட்டுறக்கூடாது, அப்போ ரொம்ப வெந்துடும் காலிஃப்ளவர். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு வாட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துட்டு வரணும். நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும், கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ ஒரு காலிஃப்ளவராக எடுத்து இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம் ஒன்றொன்னா. நல்லா ஒரு பொன்னிறமாக வந்த பிறகு இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம காலிஃப்ளவரை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.